விபி ஜிராம்ஜி திட்டம் குறித்து பொய் பிரச்சாரம் செய்வதை திமுகவினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இந்த திட்டம் குறித்து விவாதிக்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சவால் விடுத்திருக்கிறார். இதுகுறித்து சென்னையில் அவர் பேசியதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் இருந்தாங்க. இந்த சட்டத்தை பற்றி பேசினாங்க. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது அவர்களுக்கு நல்லாக தெரியும். ஆனால் இங்கு இன்றைக்கு இந்த சட்டத்தை எதிர்த்து ஏதோ மத்திய அரசாங்கம் இந்த 100 நாள் வேலையை பறித்து விட்டதாக ஒரு தவறான போலியான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த பிரஸ் மீட்டினுடைய நோக்கமே உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான். 100 நாட்களாக இருந்த வேலையை 125 நாட்களாக உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு 100 நாட்களாக இருந்ததை 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உயர்த்தி கொடுத்திருக்கோம். அதாவது கூடுதலாக 25 நாட்கள் அதிகமாக வேலையை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தின் கீழே. இந்த சட்டம் ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். பயனாளிகள் தேர்ந்தெடுப்பது கிராம சபை மூலியமாக பயனாளிகள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்தந்த ஏதோ இப்போ போனால் திமுக காரங்களுடைய அந்த பஞ்சாயத்து தலைவர் அல்லது செக்ரட்டரி எழுதி கொடுக்குற பயனாளிகள் இல்லாமல் அந்த பயனாளிகள் ஒரு மிகப்பெரிய அளவில் அனைத்து அந்த கிராம சபை கூட்டங்கள் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகள் அதில் இந்த சட்டமானது உறுதி செய்கிறது. விபி ஜிராம்ஜி சட்டமானது நமக்கு உறுதி செய்து கொண்டிருக்கிறது. அந்த நீர்நிலைகளை பராமரிப்பது, நீர்நிலைகளினுடைய கட்டமைப்பை உயர்த்துவது, அப்படி இந்த சட்டத்தின் மூலியமாக அந்த வேலைகளை கொடுக்கப்படுகிறது. தேர்தலுக்காக எலெக்ஷனுக்காக அவங்க இன்றைக்கு இந்த சட்டத்தையே நம்ம எடுத்துட்டோம், இந்த வேலை வாய்ப்பையே பறிச்சிட்டோன்ற ஒரு பொய்யை எப்படி சொல்ல முடியுது? ஏன்னா நான் இங்கே இது எங்கள் ஆஃபீஸர்ஸ் கூட இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு திமுகவுக்கு ஒரு கூச்சாமல் ஒரு பொய் சொல்லி கொண்டு இன்றைக்கு மக்களை திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள். இதில் திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தில் எங்கேயாவது இந்த சட்டத்தில் இந்த திட்டத்தில் இந்த வேலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் நேரடியாக என்னிடத்தில் விவாதிக்க தயாரா? நீங்கள் எங்கே சொன்னாலும் சரி, நாம் நேரடியாக விவாதிக்க நான் தயார். எங்களுடைய ஸ்டூடியோ தயார். டிடி இது பப்ளிக் பிராட்காஸ்டர்னுடைய ஸ்டூடியோ. நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். நேரடியாக நாம் இதை விவாதம் செய்வோம். மக்களிடத்தில் போலியான ஏமாற்று வேலையை செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். மக்களை திசை திருப்பும் செயலை நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த 100 நாள் என்ற இருந்த வேலையை 125 நாட்களுக்கு உயர்த்தி கொடுத்திருப்பது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி. நீங்கள் என்ன சொன்னீங்க? 150 நாள் நான் கொடுப்பேன்ட்டு உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில், பொய்யான தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்க. 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா? ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. உங்கள் தேர்தல் வாக்குறுதியே பொய்யான வாக்குறுதி. அதில் பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இப்போ வேற மறுபடியும் குழு எப்படி பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தலாம் என்பதற்கு மறுபடியும் ஒரு குழு. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.